ஆண்கள் தியாகம் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க, ஆண்களும் தியாகம் பண்ணுறாங்க. நானும் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும். தயிர் சாதத்தை கூட அப்பளம் வச்சு சாப்பிடுவேன், பிடிக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது ஒண்டி தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது இல்லை, வெளியிலேருந்து வாங்கி வர்றது, பொரிக்கிறது மட்டும்தான். அது ஏன் ஏடா கூடமா பொறிச்சு எடுத்துன்னு வருவாங்க, அது வேறு விஷயம் சார். அப்பளம் நான் அப்பளம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? என் வீட்டில் என் வீடு தானே, எப்படி சாப்பிடுவேன்னா அதை வந்து இப்போ சாப்பாட்டு தட்டிலையோ இலையிலையோ பதார்த்தம் வைக்கிற தட்டிலையோ வைக்க மாட்டேன். ஏன்னா வச்சு 2 நிமிஷத்தில் கச்சி போயிடும். அதனால் டைனிங் டேபிள் மேலே வச்சிடும், அப்படியே எடுத்து அப்படியே கிடைக்கும். என் வீடு தானே, அந்த பழக்கம் எல்லாத்துக்கும் வந்துச்சு. கல்யாணம் ஆச்சு முதல் நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறேன். மாமியார் சாப்பாடு போட்டாங்க, அப்பளம் எடுத்து வச்சாங்க சார். பழக்க தோஷத்தில் என்ன பண்ண, அப்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சேன். எங்கள் மாமியார் அதை தப்பாக நினச்சின்னு அப்பளம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பளத்தை எடுத்து வச்சு சார். வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் அப்பளம் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிருக்கிறான். அன்றைக்கி சாப்பிட்டுக்கிறேன். மேலே கிடையாது, எங்கள் அக்கா வராங்க. எங்கள் அக்கா ஒரு பெரியது, அவள் என் ஒய்ஃப் கிட்ட ஏம்மா அப்பளம் பார்த்து வைக்கல அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்லுது, அவருக்கு அப்பளம் பிடிக்காது அண்ணி. எங்கள் அக்கா ஒன்றே ரொம்ப மாறிட்டடா கல்யாணத்துக்கு அப்புறம் சார். நாங்கள் அப்பளத்தை தியாகம் பண்ணியிருக்கோம்.